Kennedy Playhouse TV. ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பள்ளிக்கு போகும் வழியில் அவன் தரையில் ஒரு பணப்பை கிடந்ததை கண்டான். அதை திறந்து பார்த்தபோது அதில் நிறைய பணமும் ஒரு அடையாள அட்டையும் இருந்தது. ரவி ஒரு நிமிடம் யோசித்தான். இது யாரோ ஒருவரின் பணம், நான் இதை வைத்துக்கொள்ளக் கூடாது என்று நினைத்தான். அவன் அந்த அடையாள அட்டையில் இருந்த முகவரியை பார்த்து அந்த வீட்டிற்கு சென்றான். அங்கே ஒரு வயதான அப்பா மிகவும் கவலையுடன் தனது பணப்பையை தேடிக் கொண்டிருந்தார். ரவி பணப்பையை அவரிடம் கொடுத்தான். அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, "நீ மிகவும் நேர்மையான பையன்" என்று பாராட்டினார். ரவி சிரித்து, "இது என் கடமைதான்" என்று சொல்லி பள்ளிக்குச் சென்றான். கதை: ஒரு கடும் வெயிலான நாள். ஒரு காகம் தண்ணீர் தேடி வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. அது மிகவும் தாகமாக இருந்தது. பல இடங்களில் தண்ணீர் தேடியும் எங்கும் கிடைக்கவில்லை. சில நேரம் கழித்து ஒரு வீட்டின் அருகில் ஒரு குடுவையை அது கண்டது. காகம் உடனே கீழே இறங்கி குடுவையின் விளிம்பில் உட்கார்ந்து உள்ளே பார்த்தது. அதில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த தண்ணீர் மிகவும் கீழே இருந்ததால் காகத்திற்கு குடிக்க முடியவில்லை. காகம் சிறிது நேரம் யோசித்தது. திடீரென அதற்கு ஒரு புத்திசாலி யோசனை வந்தது. அருகில் இருந்த சிறிய கற்களை அது ஒன்றொன்றாக எடுத்து குடுவைக்குள் போடத் தொடங்கியது. கற்கள் கீழே விழுந்தபோது தண்ணீர் மெதுவாக மேலே வர ஆரம்பித்தது. சில நேரத்தில் தண்ணீர் மேலே வந்தது. காகம் மகிழ்ச்சியாக தண்ணீர் குடித்து தனது தாகத்தை தீர்த்தது. கதை சொல்லும் நெறி: புத்திசாலித்தனம் மற்றும் முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தினமும் காலை எழுந்தவுடன் தனது படுக்கையை சுத்தமாக ஒழுங்குபடுத்துவான். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் சாலையில் குப்பை கிடந்தது. அதை பார்த்த அருண் அந்த குப்பையை எடுத்து அருகிலிருந்த குப்பை தொட்டியில் போட்டான். பின்னர் சாலையை கடக்க முயன்ற ஒரு வயதான தாத்தாவை பார்த்தான். அருண் உடனே சென்று அவருக்கு சாலையை பாதுகாப்பாக கடக்க உதவினான். அதை பார்த்த அனைவரும் அருணை பாராட்டினர். அருண் சிரித்தபடி, "நல்ல பழக்கங்கள் எல்லாருக்கும் உதவும்" என்று சொன்னான். கதை சொல்லும் நெறி: சுத்தம், உதவி, நேர்மை போன்ற நல்ல பழக்கங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு நல்ல மனசு கொண்ட சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் தரையில் ஒரு பழைய விளக்கை கண்டுபிடித்தான். அது தங்க நிறத்தில் மெதுவாக பிரகாசித்தது. அருண் அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் நடந்தான். அப்போது ஒரு சின்ன நரி அவன் முன்னால் வந்தது. அந்த நரி சொன்னது, "அந்த விளக்கு சாதாரண விளக்கு இல்லை. நீ பிறருக்கு உதவும் போது அது இன்னும் பிரகாசிக்கும்." சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு சின்ன முயல் அழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அது வீட்டுக்கு போக வழி தெரியாமல் தவறிவிட்டது. அருண் உடனே உதவி செய்தான். அவன் முயலை அதன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். முயல் மகிழ்ச்சியாக "நன்றி" என்று சொன்னது. அந்த நேரத்தில் விளக்கு இன்னும் அதிகமாக பிரகாசித்தது. அப்போது அருண் புரிந்து கொண்டான். பிறருக்கு உதவுவதுதான் உண்மையான மந்திரம். மாறல்: பிறருக்கு உதவினால் உலகம் இன்னும் பிரகாசமாகும். ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனசுள்ள ஒரு சிறுவன் வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போகும் வழியில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிறிய குருவி மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அதை பார்த்த அருண் உடனே ஓடி வந்தான். "பயப்படாதே, நான் இருக்கேன்" என்று மெதுவாக சொன்னான். அவன் குருவியை கவனமாக எடுத்துக்கொண்டு சிறிது தண்ணீர் கொடுத்தான். பிறகு இலைகளால் ஒரு சிறிய கூடு செய்து அதற்குள் குருவியை வைத்தான். சிறிது நேரத்தில் குருவி மெதுவாக தனது சிறகுகளை அசைத்தது. பிறகு அது வானத்தில் பறந்து சென்றது. அடுத்த நாள் அந்த குருவி ஒரு சிறிய பூவை கொண்டு வந்து அருண் அருகே போட்டது. அது நன்றி சொல்ல வந்தது. அருண் சிரித்தான். நெறி: நாம் பிற உயிர்களுக்கு உதவி செய்தால் நன்மை எப்போதும் நமக்கு திரும்பி வரும். ஒரு அழகான காட்டில் ஒரு முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் வேகமாக ஓடும். அதனால் அது எப்போதும் மற்ற விலங்குகளிடம் பெருமையாக பேசும். ஒரு நாள் அது ஒரு ஆமையை பார்த்தது. ஆமை மெதுவாக அமைதியாக நடந்து கொண்டே இருந்தது. முயல் சிரித்துக்கொண்டு சொன்னது, "ஆமையே, நீ இவ்வளவு மெதுவாக நடக்கிறாய். நான் ஓடினால் ஒரு நிமிடத்தில் தூரம் கடந்து விடுவேன்."
ஆமை அமைதியாக பதில் சொன்னது. வேகம் மட்டும் முக்கியமில்லை. நாம் ஒரு ஓட்டப்பந்தயம் போடலாமா? அதை கேட்ட முயல் பெரிதாக சிரித்தது. ஆனால் பிறகு சரி, போட்டி போடலாம் என்று சம்மதித்தது. அடுத்த நாள் காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் அந்த போட்டியை பார்க்க வந்தன. மான், குரங்கு, பறவைகள் எல்லோரும் சுற்றி நின்றனர். பந்தயம் தொடங்கியது. முயல் மிகவும் வேகமாக ஓட ஆரம்பித்தது. சில நிமிடங்களில் அது மிகவும் தூரம் சென்று விட்டது. ஆனால் ஆமை மெதுவாக இருந்தாலும் நிறுத்தாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. சில நேரம் கழித்து முயல் திரும்பி பார்த்தது. ஆமை இன்னும் மிகவும் தூரத்தில் இருந்தது. முயல் நினைத்தது, ஆமை வர இன்னும் நிறைய நேரமாகும். நான் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு பெரிய மரத்தின் கீழ் படுத்து சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டது. ஆனால் ஆமை மெதுவாக நடந்து கொண்டே முயலை கடந்து சென்றது. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இறுதியில் அது பந்தய முடிவு கோட்டை அடைந்தது. அங்கு இருந்த எல்லா விலங்குகளும் ஆமைக்கு கை தட்டின. அந்த நேரத்தில் முயல் தூக்கத்தில் இருந்து எழுந்தது. அது வேகமாக ஓட ஆரம்பித்தது. ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஆமை ஏற்கனவே பந்தயத்தை வென்றுவிட்டது. முயல் தனது தவறை புரிந்து கொண்டது. அது ஆமையிடம் வந்து சொன்னது, நான் உன்னை கிண்டல் செய்தது தவறு. நீ மிகவும் பொறுமையுடன் முயற்சி செய்தாய். ஆமை சிரித்துக் கொண்டு சொன்னது, தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். ஸ்டார் நெறி, மோரல். மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன மேய்ப்பன் சிறுவன் இருந்தான். அவன் தினமும் தனது ஆடுகளை பசுமையான மலைப்பகுதிக்கு மேய்க்க கொண்டு செல்வான். ஆடுகள் அமைதியாக புல் தின்று கொண்டிருந்தன. ஆனால் அந்த சிறுவனுக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. அப்போது அவன் ஒரு கேலி செய்ய நினைத்தான். அவன் திடீரென்று சத்தமாக கத்தினான், ஓநாய், ஓநாய், உதவுங்கள்! அந்த சத்தத்தை கேட்ட கிராமத்தினர் கோல்களையும் குச்சிகளையும் எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வந்தார்கள். ஆனால் அங்கே ஓநாய் எதுவும் இல்லை. சிறுவன் சிரித்துக்கொண்டு, ஆஹா, நான் உங்களை ஏமாற்றிட்டேன் என்றான். அதை பார்த்த கிராமத்தினர் கோபமாகி, இப்படி பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி திரும்பிச் சென்றார்கள். சில நாட்கள் கழித்து உண்மையாகவே ஒரு பெரிய ஓநாய் அங்கே வந்தது. ஆடுகள் பயந்து மேமே என்று ஓடின. சிறுவன் மிகவும் பயந்து, ஓநாய், ஓநாய், தயவு செய்து உதவுங்கள் என்று கத்தினான். ஆனால் கிராமத்தினர் அவன் மீண்டும் பொய் சொல்கிறான் என்று நினைத்தார்கள். யாரும் உதவ வரவில்லை. அந்த ஓநாய் சில ஆடுகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது. அப்போது அந்த சிறுவன் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். கதையின் நெறி, பொய் சொன்னால் ஒரு நாள் யாரும் நம்மை நம்ப மாட்டார்கள். ஒரு பெரிய அழகான காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது அந்த காட்டின் ராஜா. ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அங்கே ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது. விளையாடிக்கொண்டே அது கவனிக்காமல் சிங்கத்தின் மேல் ஏறி ஓடிவிட்டது. அதனால் சிங்கம் திடீரென்று எழுந்து எலியை தனது பெரிய கையால் பிடித்தது. பயந்த எலி, சிங்க அண்ணா, தயவு செய்து என்னை விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கேட்டது. அதை கேட்ட சிங்கம் சிரித்தது. நீயா எனக்கு உதவி செய்வது என்று நினைத்தது. ஆனால் எலியின் வேண்டுகோளை கேட்ட சிங்கம் அதை விடுவித்தது. சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டைக்காரர்கள் போட்ட வலையில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் கத்தி கத்தி தப்பிக்க முயன்றது. அந்த சத்தத்தை கேட்ட எலி உடனே அங்கே ஓடி வந்தது. அது தனது கூர்மையான பற்களால் வலையை கடிக்க ஆரம்பித்தது. சில நேரத்தில் வலை கிழிந்தது. சிங்கம் விடுதலையானது. சிங்கம் மகிழ்ச்சியுடன் எலியிடம், சிறியவனாக இருந்தாலும் நீ பெரிய உதவி செய்தாய் என்று சொன்னது. அதன் பிறகு சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள். கதை நெறி, சிறியவர் என்றாலும் பெரிய உதவி செய்ய முடியும். ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அது தண்ணீர் குடிக்க அருகில் இருந்த நதிக்கரைக்கு வந்தது. தண்ணீர் குடிக்க முயன்றபோது தவறி எறும்பு நதிக்குள் விழுந்துவிட்டது. ஆஹா, என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று எறும்பு தண்ணீரில் போராடி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அருகில் இருந்த மரத்தில் ஒரு புறா அமர்ந்திருந்தது. புறா அந்த எறும்பை பார்த்ததும் மிகவும் கவலைப்பட்டது. உடனே
புறா ஒரு பச்சை இலையை கிழித்து நதிக்குள் போட்டது. எறும்பு அந்த இலைக்கு மேலே ஏறி மெதுவாக கரைக்கு வந்து உயிர் தப்பித்தது. நன்றி புறாவே, நீ என் உயிரை காப்பாற்றினாய் என்று எறும்பு மகிழ்ச்சியாக சொன்னது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேட்டைக்காரன் அந்த காட்டிற்கு வந்தான். அவன் மரத்தில் இருந்த புறாவை பார்த்து அதை பிடிக்க வில்லால் குறிவைத்து நின்றான். அதை பார்த்த எறும்பு உடனே ஓடி வந்து வேட்டைக்காரன் காலில் கடித்தது. ஆ என்று வலியால் அவன் அசைந்தான். அந்த நேரத்தில் புறா உடனே பறந்து தப்பித்தது. புறா மகிழ்ச்சியாக பறந்து கொண்டே நன்றி நண்பா என்று எறும்பை பார்த்து சொன்னது. கதை நெறி: நாம் பிறருக்கு உதவினால் ஒரு நாள் அவர்கள் நமக்கும் உதவுவார்கள். ஒரு அழகான கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு மாணவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் மிகவும் சோம்பேறி. அவன் தினமும் பள்ளிக்கு போவான். ஆனால் ஆசிரியர் பாடம் சொல்லும்போது கவனமாக இருக்கவே மாட்டான். வெளியே பார்த்து கொண்டே இருப்பான். பள்ளி முடிந்தவுடன் அவன் நண்பர்களுடன் விளையாடுவதிலேயே நேரத்தை செலவழிப்பான். வீட்டிற்கு வந்ததும் புத்தகம் எடுக்கவே மாட்டான். அவனுடைய அம்மா தினமும் சொல்வாள், கார்த்திக் கொஞ்சம் படிப்பா, இல்லைன்னா கஷ்டம் வரும். ஆனால் கார்த்திக் எப்போதும் நாளைக்கு படிக்கிறேன் என்று சொல்லி தவிர்த்து விடுவான். இப்படி நாட்கள் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஆசிரியர் சொன்னார், பரீட்சை வரப்போகிறது. அப்போதுதான் கார்த்திக் பயந்தான். அவன் புத்தகம் எடுத்தான். ஆனா எதுவும் புரியவில்லை. கடைசி நேரத்தில் படிக்க முயன்றான். ஆனா அது போதவில்லை. பரீட்சை முடிவுகள் வந்தது. கார்த்திக் தோல்வியடைந்தான். அவன் மிகவும் சோகமாக வீட்டிற்கு வந்தான். அமர்ந்து அழ ஆரம்பித்தான். அப்போது அவன் அம்மா அவனிடம் வந்து சொன்னாள், இது முடிவு இல்லை, ஒரு பாடம். நீ முயற்சி செய்தால் நிச்சயம் ஜெயிப்ப. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை மாற்றியது. அந்த நாளிலிருந்து அவன் தினமும் நேரத்திற்கு எழுந்து படிக்க ஆரம்பித்தான். புரியாததை ஆசிரியரிடம் கேட்பான். மெதுவாக அவன் முன்னேறினான். அடுத்த பரீட்சை வந்தது. இந்த முறை அவன் நம்பிக்கையுடன் எழுதினான். முடிவுகள் வந்தபோது கார்த்திக் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றான். அவன் மகிழ்ச்சியுடன் அம்மாவை அணைத்து கொண்டான். நெறி: கடின உழைப்புதான் வெற்றியின் ரகசியம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் தனது சிறிய நிலத்தில் உழைத்து கிடைக்கும் பயிரில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தனது அக்கம் பக்கத்தவர்களின் பெரிய நிலங்களையும் அதிகமான வருமானத்தையும் பார்த்து மனதில் பேராசை கொள்ள ஆரம்பித்தான். நானும் இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும், பெரிய நிலம் வேண்டும் என்று நினைத்தான். அதன் பிறகு அவன் அதிகமான நிலங்களை வாங்க ஆரம்பித்தான். காட்டை வெட்டி நிலத்தை விரிவாக்கி அளவுக்கு மீறி பயிர்களை நட்டான். ஆனால் நிலம் அவன் பேராசையை தாங்க முடியவில்லை. மண் மெதுவாக வறண்டு பயிர்கள் பலவீனமாக ஆரம்பித்தன. அவன் அக்கம் பக்கத்தவர்கள் பேராசை வேண்டாம், மெதுவாக செய் என்று எச்சரித்தனர். ஆனால் அவன் யாருடைய வார்த்தையையும் கேட்கவில்லை. ஒருநாள் கடும் மழையும் புயலும் வந்தது. அவன் வளர்த்த பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்தன. அவன் மிகுந்த துயரத்தில் மூழ்கினான். இழந்ததை மீட்டெடுக்க அவன் மீண்டும் முயன்றான். ஆனால் இப்போது அவனிடம் எதுவும் மீதமில்லை. குடும்பத்தினரையும் கவனிக்காமல் பேராசையில் மூழ்கியதன் விளைவை அவன் உணர்ந்தான். இறுதியில் அவன் தனியாக அமர்ந்து சிந்தித்தான். பேராசை என்னை முழுவதும் அழித்துவிட்டது என்று வருந்தினான். அதன் பிறகு அவன் தனது தவறை புரிந்து கொண்டு மீண்டும் சிறிய நிலத்தில் உழைக்க ஆரம்பித்தான். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு எளிமையாக வாழ ஆரம்பித்தான். இப்போதுதான் அவன் உணர்ந்தான், உண்மையான சந்தோஷம் பேராசையில் இல்லை, திருப்தியில்தான் உள்ளது. இந்த கதையின் நெறி பேராசை அழிவை தரும். கதையின் முடிவு உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கும். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் மற்றும் குமார் என்ற இரு நண்பர்கள் வாழ்ந்தார்கள். இருவரும் மிகவும் நெருக்கமானவர்கள். ஒருவரை ஒருவர் மிகவும் நம்பினார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்கள் ஒருவரிடம் ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களின் நட்பு எல்லாருக்கும் பொறாமை வரும் அளவுக்கு இருந்தது. ஒரு நாள் அருணுக்கு திடீரென பணம் தேவைப்பட்டது. அவன் கவலையுடன் குமாரிடம் வந்து, எனக்கு உதவி பண்ணு
என்று கேட்டான். குமார் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. தன்னிடம் இருந்த எல்லா சேமிப்பையும் அருணுக்கு கொடுத்தான். அவன் நினைத்தது ஒன்றே ஒன்று, என் நண்பன் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அருண் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. குமார் கேட்டபோதெல்லாம் அவன் பொய் சொல்லி தப்பித்து வந்தான். ஒரு நாள் குமார் மிகவும் மனமுடைந்தான். அவன் நம்பிக்கை முறிந்து போயிற்று. சில நாட்கள் கழித்து அருணுக்கு பெரிய பிரச்சனை வந்தது. அவனுக்கு உடனே உதவி தேவைப்பட்டது. அவன் ஓடி வந்து குமாரிடம் கேட்டான், தயவு செய்து உதவி பண்ணு. இந்த முறை குமார் அமைதியாக பார்த்து சொன்னான், நான் உன்னை நம்பினேன், ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. அருண் அதிர்ச்சியடைந்தான். அவன் செய்த தவறை புரிந்து கொண்டான். ஆனால் அப்போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது. மாரல், நம்பிக்கையை ஏமாற்றினால் ஒரு நாள் அதற்கான விலையை கட்ட வேண்டும். ஒரு சிறிய கிராமத்தில் ஆரியன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் புத்திசாலியும் நல்ல மனசும் கொண்டவன். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. தண்ணீர் குறைவு. கிராமத்தில் இருந்த பலர் தண்ணீரை கவனமில்லாமல் வீணடித்தார்கள். குழாயை திறந்தவுடன் அதை மூடாமல் விட்டுவிடுவார்கள். வீட்டுக்கு வெளியே தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை பார்த்த ஆரியன் மிகவும் கவலைப்பட்டான். ஒரு நாள் அவன் தனது அம்மாவிடம் கேட்டான், அம்மா, ஏன் எல்லாரும் தண்ணீரை வீணடிக்கிறார்கள்? அம்மா சிரித்துக்கொண்டு சொன்னார், அவர்களுக்கு அதன் மதிப்பு இன்னும் புரியவில்லை மகனே. அந்த நாளிலிருந்து ஆரியன் ஒரு முடிவு எடுத்தான். நான் தண்ணீரை சேமிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான் தெரியுமா? அவன் வீட்டில் யாராவது குழாயை திறந்துவிட்டு போனால் அதை உடனே மூடிவிடுவான். பல்லு துலக்கும்போது கூட குழாயை மூடி வைத்துத்தான் துலக்குவான். மேலும் அவன் நண்பர்களிடமும் சொன்னான், நாம் இப்போ சேமிக்கவில்லை என்றால் நாளைக்கு தண்ணீர் கிடைக்காது. முதலில் அவன் நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கவலைப்படுகிறாயா என்று. ஆனால் ஆரியன் விடாமல் தொடர்ந்து செய்தான். ஒரு நாள் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி வந்தது. கிணறுகள் எல்லாம் வறண்டு போனது. மக்கள் தண்ணீருக்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அப்போதான் எல்லாருக்கும் அருணின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. ஆனால் ஆரியன் வீட்டில் மட்டும் அவன் சேமித்த தண்ணீர் இருந்தது. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் அந்த தண்ணீரை தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. அவன் கிராமத்தில் இருந்த அனைவருக்கும் பகிர்ந்தான். அதை பார்த்த கிராமத்தினர் எல்லோரும் வெட்கப்பட்டார்கள். அவர்கள் ஆரியனிடம் வந்து சொன்னார்கள், நாங்கள் தவறு செய்தோம். இனிமேல் தண்ணீரை வீணடிக்க மாட்டோம். அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் முழுவதும் தண்ணீரை சேமிக்க ஆரம்பித்தார்கள். ஆரியன் ஒரு சிறுவனாக இருந்தாலும் அவன் செய்த சிறிய முயற்சி ஒரு முழு கிராமத்தை மாற்றியது. மாறல், வளங்களை பாதுகாக்க வேண்டும். சிறிய மாற்றம் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.